பனைமரத்தை யாரும் அழிக்கக்கூடாது. நாங்கள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகர்கோவில் ஃபுல்லாகவே நாங்கள் இதான் தொழில். எங்களுக்கு இந்த தொழில் நம்பி தான் எல்லாமே இருக்கோம். பனை தொழிலாளி ஃபுல்லாகவே இதை நம்பி தான் இருக்கோம். நாங்கள் இந்த பனைமரம் இல்லைன்னா நாங்கள் வாழ்க்கை இல்லை எங்களுக்கு. என் பேர் பாலகிருஷ்ணன். நான் திருநெல்வேலி டிப்ளமோ முடிச்சிருக்கேன். நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம். சீசனுக்கு 6 மாதம் எங்கள் குடும்பத்தோடு இங்கே நடக்கும். ஏன்னா இங்கே ஒரு 5 மாதம் சீசன், அடுத்த ஊரில் போய் ஒரு 3 மாதம் சீசன், அடுத்த ஒரு 4 மாதம் சும்மா டைல்ஸ் வேலைக்கு. நல்லா படிக்கணும். என்னது நம்ம என்ன வேலைக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்த படிப்பு எடுக்கணும். அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். எங்கேயும் நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து சேலரி கம்மி, குடும்பத்தை காப்பாற்ற முடியல, லீவுக்கும் வர முடியல, கரெக்டாக வர முடியல. இதெல்லாம் நம்ம சொந்த வேலை, ஏன் வேண்டி யார்ட்டையும் நிற்கண்டாம், நீட்டாக வர வேலை பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே சைடெல்லாம் மரமே கிடையாது. எல்லாமே கேரளாவிலேருந்து கேரளா கொஞ்சம் மரம் அங்கேருந்து தான் காய் வருது. ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அங்கேருந்து வர ரேட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. வேறு தொழில் இல்லை. இதை நம்பி நாங்கள் இருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம்.